Good evening, everyone. Welcome to this Embedded System Design, IoT and PCB Design Masterclass series. First, உங்களை வந்து வெல்கம் பண்ண விரும்புகிறேன். ஏர்லி கமர்ஸ் சரவணன் வெல்கம், காமிக் தமிழன் வெல்கம், அண்ட் விஷால் ராஜா வெல்கம், சக்திவேல் வெல்கம், பாலசுப்ரமணியன் வெல்கம், கலைசெல்வி வெல்கம், ஜீவா வெல்கம், அண்ட் வசந்தன் வெல்கம், சரவணன் எஸ் வெல்கம், ஜமீர் வெல்கம், வித்யா ஏகாம்பரம் வெல்கம், Deepika Dev welcome, Vishal Ilme welcome, Kadraban Mugilan, Shivachandran welcome, Darshini welcome, Suresh welcome, Ravi Kumar Haripriya, Vijay Balan, Saravanan, Tamariselvan welcome. So thank you so much. Anand welcome. Okay. Sanjay welcome, Ansari welcome, Satvik welcome, Periyasamy welcome, Kausi Periyasamy welcome, Mohammed welcome, Krishna welcome, and Suji welcome, Sarana Kumar, Altaf Ahmed welcome. Okay, so thank you so much. Hari Krishnan welcome. Thank you so much for your time. நான் ஆடிபிளாக இருந்தேன் அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வாய்ஸ் ஆடிபிளாக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ஆடிபிளாக இல்லை அப்படின்னா நோன் டைப் பண்ணுங்கள். Manoj welcome, Ram welcome, Vijay welcome, Yalangovan welcome, Surendra S welcome, Krishna welcome. So thank you so much. Thank you so much. Okay. Abdul Qadir, thank you. Kaliselvi, thank you. Okay. So thank you. So இன்னைக்கு நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் நம்ம டே 1 வந்து நம்ம வந்து பிசிபி டிசைன் இன்ட்ரோடக்ஷன் நம்ம கற்றுக்கிட்டோம். டே 2 வந்து ஸ்கிமேட்டிக் கேப்சர் டூலோட ஸ்கிமேட்டிக்ஸை நம்ம கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து எப்படி ஸ்கிமேட்டிக் லைப்ரரி க்ரியேட் பண்ணுறது அது வந்து நம்ம டே 2ல் நம்ம கற்றுக்கிட்டோம். டே 3 நேற்று வந்து ஃபுட் பிரிண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நேற்று ஸ்கிமேட்டிக்ஸும் ஒரு சின்ன சிம்பிள் ஸ்கிமேட்டிக்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம், அதை அனோட்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து டிஆர்சி டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணோம். அப்புறம் பில் ஆஃப் மெட்டீரியல் நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணோம். நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணிவிட்டு பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஃபுட் பிரிண்ட்ஸோட லிங்க் பண்ணோம். ஃபுட் பிரிண்ட்ஸோட மொத்தம் 3 காம்பனண்ட் அந்த ஸ்கிமேட்டிக்ஸில் இருந்துச்சு. ரெசிஸ்டர் ஒன்று இருந்துச்சு, எல்இடி ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு கனெக்டர் ஒன்று இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதில் வந்து ரெசிஸ்டருக்கும் எல்இடிக்கும் நம்ம நேற்று ஃபுட் பிரிண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். கனெக்டருக்கு மட்டும் க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம இன்றைக்கி கனெக்டருக்கு நம்ம க்ரியேட் பண்ணி அதை வந்து நம்ம லிங்க் பண்ணி அந்த ஃபுட் பிரிண்ட்டை வந்து நம்ம ஸ்கிமேட்டிக்ஸோட ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டோம். ஸோ அதை நெட்லிஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணி ஒரு 2 லேயர் போர்டை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, டிசைன் பண்ணி ஜெர்பர்னை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த என்டையர் ப்ராசஸுமே உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஒரு போர்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஸ்கிமேட்டிக்ஸில் ஆரம்பித்து ஸ்கிமேட்டிக் லைப்ரரி க்ரியேட் பண்ணுறதுலேருந்து, அனோட்டேட் பண்ணுறதுலேருந்து, ஃபுட் பிரிண்டர் லிங்க் பண்ணுறதுலேருந்து, டிசைன் ரூல்ஸ் செக் பண்ணுறதுலேருந்து, அதுக்கப்புறம் நெட்லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறது, பில் ஆஃப் மெட்டீரியல்ஸு, ஓகே, அப்புறம் போர்ட் ஃபைலை எப்படி இம்போர்ட் பண்ணுறது, காம்பனன்ட்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறது, ரவுட்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணுறது எப்படி. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இன்னையோட உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நம்ம நாளையிலேருந்து ஐஓடி போர்ட் ஸ்கிமேட்டிக் டிசைன் நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ மண்டேலேருந்து ஐஓடி போர்ட் ஸ்கிமேட்டிக்ஸ். நாளைக்கு சாட்டர்டே சண்டே கிளாஸ் கிடையாது நமக்கு. ஸோ மண்டேலேருந்து மீதி இருக்க 5 நாள் ஐஓடி போர்ட் ஸ்கிமேட்டிக் டிசைன் நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் யாராவது புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா என்னோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ லிங்க்டின் லிங்க்கில் நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்டினில் மெசேஜ் பண்ணலாம். நான் லிங்க்டினில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜுக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவேன். ஓகே, ஸோ நீங்கள் டவுட் கேட்குறதா கூட நீங்கள் லிங்க்டினில் எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடுறேன், கிளாரிஃபிகேஷன் சொல்லிடுறேன். நீங்கள் 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 days அட்டண்டன்ஸ் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 30 நாளில் 25 days. நம்ம 851 அப்புறம் STM32 ARM Cortex M4 வந்து நம்ம ஒரு 10 நாள் நம்ம கவர் பண்ணோம். அதுக்கடுத்து பிசிபி டிசைன் ஒரு 10 நாள், ஐஓடி டிசைன் ஒரு 10 நாள். ஓகே, ஐஓடி மாஸ்டர் கிளாஸ் ஐஓடி கிளாஸ் வந்து ஒரு 10 நாள். ஸோ டோட்டலாக அந்த 30 days வந்து 25 days அட்டண்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 days மாஸ்டர் கிளாஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இந்த பிசிபி டிசைன் மாஸ்டர் கிளாஸ் மட்டும் நீங்கள் 10 days நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 days ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நீங்கள் ரெண்டுமே அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சர்டிஃபிகேட்டுமே கிடைக்கும். ஓகே, 30 days மாஸ்டர் கிளாஸும் கிடைக்கும், 10 days பிசிபி டிசைன் ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து
கொஞ்சம் நாள் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பட் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ணுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. ஸோ மேக்ஸிமம் 3 days தான். பட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில், அந்த வீடியோ கமெண்ட்லேயே நீங்கள் வந்து போடுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு லிங்க்டின்ல மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் டவுட்ஸை, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ பிபிடி உங்களுக்கு வேணும், சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் தான் வாங்கணும். ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு 5 days நம்ம ஆஃபர் கொடுத்துருந்தோம். அந்த 5 day ஆஃபருக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 காம்போ கோர்ஸ் தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் புக் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 5 days அதாவது 5 in 1 காம்போ நீங்கள் வாங்குறதா இருந்ததுன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் ஆக்சுவலாக. ஸோ அதை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஸ்ட்ரெயிட் நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா RTL டைப் பண்ணுங்கள். ரெடி டு லேர்ன். ஓகே. லேர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா RTL டைப் பண்ணுங்கள். ஸோ சிவாச்சந்திரன் லைக் அட்டண்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து மேலே பின் பண்ணி வச்சுருப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் ஃபுல் ஈவெண்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அது கடைசியில் தான் வரும். உங்களுக்கு ஈவெண்ட் கடைசியில் தான் வரும். அட்டண்டன்ஸ் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து அதுக்கப்புறம் 2 hours மட்டும் தான் இருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவோம். அட்டண்டன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஆகாஷ் தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ, பிரதீப் தேங்க்யூ, கலைசெல்வி தேங்க்யூ, ரம்யா தேங்க்யூ, ஓகே, ஜாவிஸ் தேங்க்யூ, நக்கிரன் தேங்க்யூ, ஓகே, வித்யா ஏகாம்பரம் தேங்க்யூ, ஜீவா தேங்க்யூ, ஸ்ரீதர் தேங்க்யூ. ஓகே. ஸோ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல். ஓகே. ஸோ இது வந்து லைக் நம்ம பிசிபி டெமோ. இந்த ஃபோல்டர் தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக. டெமோன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸ்கிமேட்டிக்ஸ் ஃபோல்டரில் ஸ்கிமேட்டிக்ஸை நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கடுத்து ஃபுட்பிரிண்ட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருந்தோம். நம்ம இதில் தான் ஃபுட்பிரிண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே. ஸோ ஸ்கிமேட்டிக்ஸ் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லைக் ஸ்கிமேட்டிக்ஸ் நான் ஓப்பன் பண்ணுறேன். கேப்சர்ஸ் ஸ்கிமேட்டிக்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே. ஸ்கிமேட்டிக்ஸ் பாத்தை ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஆர்கேட் கேப்சர் கிளிக் ஓகே. ஓகே. கிளிக் ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு ஓகே ஸ்கிமேட்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்கு ஆக்சுவலாக. ஸ்கிமேட்டிக்ஸ் ஏற்கனவே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதான் நம்ம பண்ண ஸ்கிமேட்டிக்ஸ். ஓகே. ஒரு ரெசிஸ்டர், ஒரு எல்இடி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹெட்டர் ஆக்சுவலாக. ஓகே. சின்ன கனெக்டர் ஆக்சுவலாக. ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம ஃபுட்பிரிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டருக்கும் க்ரியேட் பண்ணிட்டோம், லைக் டயோடுக்கும் எல்இடிக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஹெட்டருக்கு மட்டும் நம்ம ஒரு ஃபுட்பிரிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து லேஅவுட்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து லைக் ஒரு ஸ்கிமேட்டிக்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஒரு ஸ்கிமேட்டிக்ஸை க்ரியேட் பண்ணுறது எப்படி, ஒரு ஃபுட்பிரிண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம லாஸ்ட் 2 days உங்களுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்க. ஓகே. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்டை நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சேட்டுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் சேட்டை கோத்ரூ பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து இந்த ஹெடர் ஃபுட்பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம், க்ரியேட் பண்ணுறதை போயிடலாம். ஓகே. ராஜ்குமார் தேங்க்யூ, குமார் தேங்க்யூ, லைக் ரியோ கிஷோர் குமார் தேங்க்யூ, அண்ட் நரேன் தேங்க்யூ. ஹெடர்ன்றது ஜமீர் ஆக்சுவலாக. ஹெடர் அப்படின்றது சும்மா 2 pin கனெக்டர் தான் அது. ஓகே. ஹெடர் அப்படின்றது 2 pin கனெக்டர், லைக் இந்த மாதிரி 2 pin ஹெடர் ஆக்சுவலாக. 2 pin பக் ஸ்ட்ரிப் மாதிரி தான். ஓகே. லைக் இந்த மாதிரி ஹெட்டர் சும்மா கனெக்டர் இருக்குது. ஓகே. இது வந்து சும்மா நீங்கள் லேஅவுட் ப்ராசஸ், நம்ம இந்த ஸ்கிமேட்டிக்கை போட்டிருக்கதே வந்து ஒரு லேஅவுட் ப்ராசஸை வந்து நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். ஓகே. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்போ வந்து ஃபுட்பிரிண்ட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபுட்பிரிண்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட பேட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே. அந்த ஹெட்டரில் வந்து ரெண்டு கனெக்ஷன் இருக்குது. அதோட பேட் ஸ்டாக் எடிட்டரில் போய்ட்டு இது டேட்டா ஷீட்டில் நம்ம வந்து நம்ம 2 pin ஹெட்ன்றதுனால நம்ம ரஃபாக தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து த்ரூ ஹோல் பின் ஆக்சுவலாக. ஓகே. த்ரூ ஹோல் ஹெட்டர் ஆக்சுவலாக. த்ரூ ஹோல் ஹெட்டர். ஸோ வந்து த்ரூ ஹோல் பின் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கான பேட்டர்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபைல் நியூ போய்க்கோங்க. பாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. பாத் வந்து அந்த ஃபுட்பிரிண்ட் பாத் இருக்கு இல்லையா, சாரி ஃபுட்பிரிண்ட் பாத்து கொடுக்கணும். அந்த ஃபுட்பிரிண்ட் பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணிவிட்டு லைக் இங்கே வந்து லைக் அந்த பாத்தை கொடுத்துருங்க. ஓகே, பாத்தை கொடுத்து நீங்கள் ஓப்பன் கொடுத்துட்டு லைக் வந்து அந்த ஹெடர் பேட்ன்றதுனால ஹெடர் அண்டர்ஸ்கோர் அது த்ரூ ஹோல் ஆக்சுவலாக. ஓகே, த்ரூ ஹோல் அண்டர்ஸ்கோர் பேட் நான் போட்டுக்கிறேன். ஓகே, ஹெடர் அண்டர்ஸ்கோர் த்ரூ அண்டர்ஸ்கோர் பேட்னு போட்டிருக்கேன். ஃபைல் நேம் சேவ் பேட் ஸ்டாக் சேவ் ஆக்சுவலாக. அது வந்து த்ரூ ஹோல் பின் ஆக்சுவலாக. ஓகே, த்ரூ ஹோல் பின் கிளிக் ஓகே, கிளிக் ஓகே. இங்கே சர்க்கிள் ஆக்சுவலாக. ஓகே, பேட் வந்து சர்க்கிள் ஆக்சுவலாக. ட்ரில் சைஸ் கொடுக்கணும். ஸோ ட்ரில் வந்து லைக் ஃபினிஷ் டயமீட்டர் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் 1 mm ஆக்சுவலாக. டயமீட்டர் வந்து 1 mm. ஓகே, செகண்டரி ட்ரில் கிடையாது. ட்ரில் சிம்பிள் சர்க்கிள் டேட்டர் சும்மா ஏ கொடுத்துக்கோங்க 1. ஓகே, டிசைன் லேயர்ஸ் ஆக்சுவலாக. டிசைன் லேயர்ஸில் வந்துட்டு சர்க்கிள். ஸோ இதோட இது வந்து லைக் 2 mm ஆக்சுவலாக. ஓகே, 2 mm காப்பி பண்ணிக்கோங்க. இன்டர்னல். ஓகே, ஸோ சர்க்கிள் டயமீட்டர் லைக் பேட் ஆக்சுவலாக காப்பர் பேடோடது. ஓகே, ஸோ மாஸ்க் லேயர்ஸில் வந்து சால்டர் மாஸ்க் டாப்பும் சால்டர் மாஸ்க் பாட்டமும் தான் நமக்கு தேவை. பேஸ்ட் மாஸ்க் தேவையில்லை. த்ரூ ஹோல் காம்பவுண்டுக்கு பேஸ்ட் மாஸ்க் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, சால்டர் மாஸ்க் டாப்பும் சால்டர் மாஸ்க் பாட்டமும். சர்க்கிள் ஆக்சுவலாக எப்போயுமே சால்டர் மாஸ்க் வந்து அதிகமாக இருக்கும், கொஞ்சம் பேடை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ டயமீட்டர் வந்து லைக் 2.2 mm. சாரி ஆக்சுவலாக வந்து மில்ஸ் இது வந்து மில்லிமீட்டர் நம்ம மாற்றிக்கிறோம் ஃபஸ்ட்டு. சாரி லைக் நம்ம முதல்ல தான் வரணும். ட்ரில்லு லைக் மில்லிமீட்டர் முதல் மாற்றிக்கிறோம். ஓகே, ஃபினிஷ் டயமீட்டர் வந்து 1 mm. ஓகே, செகண்டரி ட்ரில் சிம்பிள் சர்க்கிள் இது 1 mm. ஓகே, டிசைன் லேயர்ஸில் வந்து இதுவும் 1 mm ஆக்சுவலாக. சாரி இது வந்து 2 mm ஆக்சுவலாக. ஓகே, 2 mm. இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 2 mm. மாஸ்க் லேயர்ஸ் இது வந்து 2.2 mm. சால்டர் மாஸ்க் டாப்பும் சால்டர் மாஸ்க் பாட்டமும். ஓகே, சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேட் ஸ்டாக் எடிட்டர் வந்து நீங்கள் பேடை க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் பேட் ஸ்டாக் எடிட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, பேட் ஸ்டாக் எடிட்டர்னு ஒரு டூல் இருக்கும். இது தனி சாஃப்ட்வேர் கிடையாது. அந்த பேக்கேஜில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பிசிபி எடிட்டர், பேட் ஸ்டாக் எடிட்டர், கேப்சர் சிஸ்ஸு அது எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்துடும். ஓகே, பேட் ஸ்டாக் எடிட்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேட் ஸ்டாக் எடிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் தான் நீங்கள் பேடை நீங்கள் க்ரியேட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதில் பேடோட ஜாமெட்ரி சர்க்கிள் பேட் வேணுமா, ஸ்கொயர் பேட் வேணுமா, உங்களுக்கு பேட் அப்படின்னா என்னென்னு தெரியல அப்படின்னா ஆக்சுவலாக அந்த காப்பர் ஏரியா தான் பேட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ரெசிஸ்டர் இருக்குது அப்படின்னா அந்த ரெசிஸ்டருக்கு ரெண்டு லீடு இருக்கும். அந்த 2 லீடும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி சால்டர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சால்டர் பண்ணுற ஏரியா தான் பேட் ஆக்சுவலாக. ஓகே, அந்த காப்பர் ஏரியா தான் பேடு. ஸோ த்ரூ ஹோல் ஃபைல் நியூ. ஓகே, த்ரூ ஹோல் பின் இங்கே வந்து நீங்கள் ஃபுட் பிரிண்ட் அந்த பாத்தை வந்து நீங்கள் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா எல்லாமே அந்த ஃபோல்டரில் தான் இருக்கணும். நான் அதே நேம் கொடுத்துக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். த்ரூ ஹோல் பின் கிளிக் ஓகே. ஓகே, சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரில் சைஸ் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இங்கே யூனிட்ஸில் வந்து மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கணும். மில்ஸ் இருக்குது, மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஃபினிஷ் டயமீட்டர் வந்து 1 mm. 1 mm ட்ரில் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ செகண்டரி ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது ஆக்சுவலாக. ட்ரில் சிம்பிள் வந்து சர்க்கிள். ஓகே, ஒரு சிம்பிள் கொடுத்துக்கோங்க. இது 1 mm. ஓகே, கேபிட்டல் லே கொடுத்துக்கிறேன். டிசைன் லேயர்ஸ் வந்து டிசைன் லேயர்ஸ் தான் ஆக்சுவல் பேடு. சர்க்கிள் கொடுக்குறீங்க. சர்க்கிள் இது வந்து 2 mm ஆக்சுவலாக. அது ட்ரில் 1 mm. பேட் அந்த காப்பர் வர ஏரியா வந்து 2 mm. ஓகே, ஸோ இந்த ரெட் கலர் தான் ஆனுலர் ரிங் ஆக்சுவலாக. ஓகே, இதுதான் அந்த ப்ளூ கலர் தான் பேட் ஆக்சுவலாக. காப்பர் ஏரியா அங்கே தான் வந்து நம்ம சால்டர் பண்ணுற ஏரியா ஆக்சுவலாக. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டு. ஓகே, ஸ்டாப் லேயர் இது வந்து பாட்டம் லேயர். மாஸ்க் லேயர்ஸில் வந்து சால்டர் மாஸ்க் டாப்பு சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. டயமீட்டர் வந்து 2.2. ஓகே, 2.2. சேவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஓகே, மாஸ்க் லேயர் காஸ்மிக் தமிழன் வந்து மாஸ்க் லேயர் இஸ் ப்ரொடெக்டட் ஃபார் அயனிங் சம்திங் காண்ட் ஆஃப் இந்த. ஆமாம், நான் மாஸ்க் லேயர்ன்றது என்னென்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. இந்த மாஸ்க் லேயர் வந்து ஆக்சுவலாக என்னென்னா லைக் வந்து அது வந்து லைக் சால்டர் மாஸ்க்ன்றது வந்து ஒரு க்ரீன் கலர் பெயிண்ட்டை வந்து லைக் வந்து அதில் மேலே தடவி அதை க்யூர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஓவனில் வச்சு க்யூர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு இன்சுலேஷன் மெட்டீரியல் அது ஆக்ட் ஆகும். அது எதுக்காக அப்படின்னா லைக் காப்பர் ட்ராக் நீங்கள் இருக்கிறப்ப ஏதாவது ஒரு மெட்டாலிக் காம்பனண்ட் வந்து அதில் டச் பண்ணிச்சு அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிரும். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும்
இன்னொன்று வந்து காப்பர் வந்து லைக் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்னால ரஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும் அதை வந்து நம்ம வந்து அந்த மாஸ்க் வச்சு நம்ம வந்து மேலே வந்து அந்த காப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஓகே, அது வந்து க்ரீன் கலரில் இருக்கும். மாஸ்க் வந்து க்ரீன் கலர் இருக்கும். ரெட் கலர் சிலது ரெட் கலர் மாஸ்க் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சிலது பிளாக் கலர் பிசிபி பார்த்துருப்பீங்க, பிளாக் கலர் மாஸ்க் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் ரெசின் பெயிண்ட் ஆக்சுவலாக. அந்த பெயிண்ட்டை போட்டுட்டு அது மேலே க்யூர் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ காஸ்மிக் தமிழுக்கு லைக் நான் உங்கள் கொஸ்டின்ஸ், அதாவது அந்த கோர்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கடைசியில் எடுத்துக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம சப்ஜெக்ட்டில் மட்டும் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த அட்டண்டன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நம்ம கடைசியில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அட்டண்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க வேணாம். என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை மட்டும் கேளுங்க. ஸோ அப்போ தான் இல்லைன்னு நான் இதை மிஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து அட்டண்டன்ஸை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக, ப்ளஸ் கோர்ஸை பற்றி 5-1 காம்போ பற்றி கேட்டுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக, தமிழா இல்லைன்னு சொல்லிட்டு. பட் அது நம்ம கடைசியில் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் Q&A செஷனில் நான் கவர் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம அடுத்தது போகலாம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சுன்னா, அந்த பேட் கிரியேட் பண்ணுறது கிளியராக இருந்துச்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், ஃபயர் எமோஜி கொடுங்க. ஓகே, உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ரிப்பீட்னு டைப் பண்ணுங்கள். ஆன்டோ லைக் எஸ்டர்டே அட்டண்டன்ஸ் லிங்க் வந்து நேற்று ஆக்சுவலாக பின் பண்ணியிருந்தோம், நம்ம சேட்லேயே இருக்கும், சேட் லிங்க்லேயே இருக்கும். நான் செக் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா லைக் நான் ஒரு நாள் வந்து வைவ் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஸோ 10 days ஒரு நாள் வந்து வைவ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ 9 days அட்டண்டன்ஸ் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் இதில் லேர்னிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, நிறைய வந்து வி கேன் சேஞ்ச் த லேயர் லைக் இந்த லேயர்ஸை நீங்கள் மாற்ற முடியாது ஆக்சுவலாக. ஓகே, டிசைன் பிகின் லேயர், டிஃபால்ட் எண்ட் லேயர் நீங்கள் மாற்ற முடியாது ஆக்சுவலாக. ஓகே, ஃபயர் எமோஜி கொடுங்க. ஓகே ஓகே, ஸோ கிஷோர், காஸ்மிக் தமிழன் தேங்க்யூ, அண்ட் குமார் தேங்க்யூ, கார்த்திக் தேங்க்யூ, விஷ்ணுபிரியா தேங்க்யூ, நக்கிரன் தேங்க்யூ, ஜெரி ஜோசப் தேங்க்யூ. ஷார்ட் ரிப்பீட் பிரதீப் வந்து ஷார்ட் ரிப்பீட் கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபைல் போங்க, நியூ போங்க. ஓகே, நியூ போங்க, லைக் த்ரூ ஹோல், அதாவது பேடை வந்து த்ரூ ஹோல் பின் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்து டிரெக்டரியை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ஃபுட் பிரிண்ட்டில் அந்த பாத்தில் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மில்லிமீட்டர் யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டராக மாற்றிக்கோங்க. சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரில் வந்து 1 mm ட்ரில்லு. செகண்ட் ட்ரில் கிடையாது, ட்ரில் சிம்பிள் சூஸ் பண்ணிக்கோங்க. டிசைன் லேயர் வந்து 2 mm ஆக்சுவலாக. இந்த 1 mm, இந்த ரெட் கலர் தான் 1 mm ஆக்சுவலாக. ஓகே, ரெட் கலர் வந்து 1 mm ஆக்சுவலாக. இது வந்து லைக் இந்த ப்ளூ கலர் தான் 2 mm ஆக்சுவலாக. ஸோ 2 mm காப்பர் பேட் ஆக்சுவலாக. அந்த ப்ளூ கலர் தான் காப்பர் பேட் ஆக்சுவலாக. இது வந்து ட்ரில் ஆயிரும், உங்களுக்கு ரெட் கலர் வந்து ட்ரில் ஆயிரும். ஓகே, ஸோ டாப் லேயரு, பாட்டம் லேயரு, இன்டர்னல் லேயர்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் மாஸ்க் லேயர் மேலே டாப்லேயும் வரும், பாட்டம்லேயும் வரும். த்ரூ ஹோல்க்குனா 2 பக்கமும் வரும். வெறும் எஸ்எம்டினா லைக் ஒரு பக்கம் மட்டும் தான் வரும். ஓகே, அது வந்து 2.2 கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 2 mm காப்பர் பேட் வந்து 2 mm அது 2.2 mm இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஓகே, ஸோ சேவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து லைக் க்ளோஸ் பண்ணிட்டு லைக் பிசிபி எடிட்டர் ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிசிபி எடிட்டர் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பிசிபி எடிட்டரில் ஆர்கேட் பிசிபி டிசைனர் ப்ரொஃபஷனல். ஓகே, கிளிக் ஓகே. ஸோ கிளிக் ஓகே. ஃபைல் போங்க, நியூ போங்க. ஓகே, ஸோ பேக்கேஜ் சிம்பிள் விசார்ட் ப்ரௌஸ், இங்கேயும் அதே பார்த்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. அந்த சேம் ஃபுட் பிரிண்ட் பார்த்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து கனெக்டர். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அந்த நேம் என்ன நேம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக. இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் 2 இருக்குது. இதே நேம் தான் நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஓகே, ஸோ ஹெட்டர் 2 நான் கொடுக்குறேன். கிளிக் ஓப்பன். இங்கே வந்து header 2.dra நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அது வந்து என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதே இது நம்ம இங்கே கொடுக்கணும். ஓகே, பேக்கேஜ் சிம்பிள் யூசர், கிளிக் ஓகே. டிப் பேக்கேஜ், நெக்ஸ்ட்டு லோ டெம்ப்ளேட், எஸ், கிளிக் எஸ் கொடுங்க. கிளிக் நெக்ஸ்ட்டு. மில்லிமீட்டர் ஆக்சுவலாக. ஓகே, மில்லிமீட்டர். கனெக்டர்ஸ் எல்லாமே வந்து ஜேல ஆரம்பிக்கும் சீரிஸ் ஆக்சுவலாக, ஜம்பர் சீரிஸ். இதெல்லாம் கன்வென்ஷன்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்களே கிடைக்கும். கன்வென்ஷன், நேமிங் கன்வென்ஷன்ஸ், ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் ஆனால் நேமிங் கன்வென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது என்னென்ன, ரெசிஸ்டர்னா ஆரில் ஆரம்பிக்கணும், கெப்பாசிட்டர்னா சியில் ஆரம்பிக்கணும், டயோட்னா டியில் ஆரம்பிப்பாங்க, ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் எல்லாமே யூவில் ஆரம்பிப்பாங்க. ஓகே, ஜம்பர்ஸ் எல்லாமே ஜேல, ஜம்பர்ஸ் கனெக்டர்ஸ்லாம் ஹெட் ஜேல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டாண்டர்ட், இது வந்து ஸ்டாண்டர்ட் டெசிக்னேட்டர்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர்ஸ் ப்ரீஃபிக்ஸ் வந்து கூகுளே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஜே
கிளிக் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து 2. ஓகே, லீட் பிச் வந்து 2.54, அது யூனிவர்சல் ஆக்சுவலாக 2.54. டெர்மினல் ஸ்பேசிங் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். டெர்மினல் ஸ்பேசிங் வந்து 5 mm. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் வேறு கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேட்டா ஷீட் பார்த்தா நீங்கள் எடுக்கணும். சரி, ஓகே, 9, D வந்து 4. ஓகே, கிளிக் நெக்ஸ்ட்டு. இங்கே வந்து நம்ம என்ன பேட் நம்ம க்ரியேட் பண்ணமோ இந்த ஃபுட்பிரிண்ட்டில் வந்து லைக் நம்ம க்ரியேட் பண்ணது ஹெடர் த்ரூ இந்த பேட் தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். இதோட நேமை நீங்கள் அங்கே கொடுக்கணும். ஓகே, இதோட நேமை வந்து சர்ச் பண்ணி கிளிக் ஓகே கொடுத்தீங்கன்னா அது இருக்கும். அந்த பாத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, பின் 1 ஆஃப் சிம்பிள். கிளிக் நெக்ஸ்ட். த்ரூ ஹோல்னால். ஓகே, அப்படி இல்லைன்னா சென்டர்லேயே கொடுத்துலாம் நீங்கள். ஃபினிஷ். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ஃபுட்பிரிண்ட் ஆக்சுவலாக கனெக்டரோட ஃபுட்பிரிண்ட் ஆக்சுவலாக 2. ஓகே, 1 and 2. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, புவனேஷ் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அட்டனன்ஸ் போடுறதுக்கு வந்து லைக் செஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கணும் ஆக்சுவலாக. எண்டிங்கில் தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. அந்த அட்டனன்ஸ் லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் 10 நாள் சர்டிஃபிகேட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 2 days 3 days நீங்கள் அட்டன் பண்ணல, அட்டனன்ஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா அட்டனன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா லைக் மினிமம் 1 day தான் லைக் வைவ் ஆஃப் பண்ணுவோம் ஆக்சுவலாக. 10 daysல வந்து ஆக்சுவலாக 10 to 10 daysக்கு நீங்கள் அட்டனன்ஸ் போட்டுக்கணும். 10 daysல 1 day தான் நீங்கள் வந்து வைவ் ஆஃப் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நீங்கள் எண்டில் வந்து நீங்கள் மற்றவங்க எல்லோரும் லைக் எண்டு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு அட்டனன்ஸ் லிங்க் கிடைக்கும். அட்டனன்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா லைக் 3 daysக்கு மேலே அட்டனன்ஸ் இல்லை அப்படின்னா சர்டிஃபிகேட் இருக்காது ஆக்சுவலாக. நீங்கள் லேர்னிங் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து லைக் புவனேஷ்க்கு ஆக்சுவலாக புவனேஷ் வீக்கு. ஸோ ரிப்பீட், சிவகுமார் ரிப்பீட்டு. ஓகே, விஷால் எம்ஏ ரிப்பீட். ஸோ ஓகே, ராகுல் கண்ணன் ஆல்சோ ரிப்பீட். ஸோ நான் ரிப்பீட் பண்ணுறேன். திருப்பி நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஃபைல் நியூ. எஸ். ஓகே, பேக்கேஜ் சிம்பிள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறதுக்கு விசார்ட் அப்படின்னா லைக் உங்களுக்கு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த டெம்ப்ளேட் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதான் பேக்கேஜ் சிம்பிள் விசார்ட் ஆக்சுவலாக. ஓகே, பேக்கேஜ் சிம்பிள் விசார்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரௌஸ் பண்ணி ஃபஸ்ட் வந்து நான் அதே நேமில் header2.drன்ற நேம்லேயே நான் சேவ் பண்ண போகிறேன். ஓகே, கிளிக் ஓகே. பாத் கரெக்டாக அதே பாத்தில் தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, டிப் பேக்கேஜ். நெக்ஸ்ட்டு லோட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் எஸ். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட் கொடுங்க. மில்ஸில் வந்து மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மில்ஸில் வந்து மில்லிமீட்டர். இந்த ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் வந்து ஜே. ஓகே, ஜே. கிளிக் நெக்ஸ்ட். நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து 2. ஓகே, நம்பர் ஆஃப் பின்ஸ் வந்து 2. இது 2.54. லீட் பிச் வந்து 2.54 தான் எப்பயுமே. அது யூனிவர்சல் ஆக்சுவலாக. இது வந்து 5 mm ஆக்சுவலாக. ஓகே, 5 mm. இது வந்து 9 mm. ஓகே, இது வந்து 4 mm. இது நீங்கள் டேட்டா ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நீங்கள் டேட்டா ஷீட்லேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் பண்ண உங்களுக்கு பழக்கம் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். கிளிக் நெக்ஸ்ட். இங்கே வந்து நம்ம க்ரியேட் பண்ண அந்த பேட் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை நம்ம சூஸ் பண்ணணும். அதோட நேம் போய்க்கோங்க. ஃபுட்பிரிண்ட்டில் போனீங்கன்னா அதோட நேம் இங்கே இருக்கும். ஹெடர் த்ரூ இதான் பேட் ஆக்சுவலாக நம்ம க்ரியேட் பண்ண பேட் ஆக்சுவலாக. அந்த பேட் ஸ்டாக் நேமை காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகே, சர்ச் பண்ணி ஓகே கொடுத்தா அது இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓகே சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட். கிளிக் நெக்ஸ்ட். பின் 1 ஆஃப் சிம்பிள். ஓகே, பின் 1 ஆஃப் சிம்பிள். ஏன்னா த்ரூ ஹோல் ஃபுல்லாக பின் 1 ஆஃப் சிம்பிள் கொடுங்க. எஸ்எம்டி காம்பனா சென்டர் ஆஃப் சிம்பிள் பாடி கொடுத்துக்கலாம். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஐசி எல்லாமே பின் 1 ஆஃப் சிம்பிள் கொடுத்துருங்க. கிளிக் நெக்ஸ்ட். ஃபினிஷ். ஓகே, ஸோ ஓவர் ரைட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஸோ இதுதான் வந்து லைக் அந்த ஃபுட்பிரிண்ட் ஆக்சுவலாக. உங்களுக்கு ஃபுட்பிரிண்ட் இப்போ கிளியராக இருக்குது அப்படின்னா ஃபயர் எமோஜி கொடுங்க. ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் கொடுங்க ஆக்சுவலாக. ஓகே, we need to create footprint for basic components also. எஸ் கோபிநாத், லைக் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேசிக் காம்பனன்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபுட்பிரிண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி இதுலேயும் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபுட்பிரிண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுலேயும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக. ஓகே, பட் என்னென்னா நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா லைக் உங்களுக்கு வந்து நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கும். ப்ளஸ் வந்து லைக் வந்து லேஅவுட் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ, லைக் நீங்கள் ரெஸ்யூமில் அப்லோட் பண்ணுறப்போ வந்து எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் வந்து லேஅவுட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி தான் நீங்கள் வந்து மோஸ்ட்லி மென்ஷன் பண்ணுவாங்க. லைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 400 hours நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இல்லை 1800 hours ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், 1000 hours நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து லைக் கோபிநாத்துக்கு. கோவிந்தராஜன் லைக் அந்த ஒரு லிங்க் தான் இருக்குது. பட்
நெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. லைக் கெட் இன் டு பிசியில் போனீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கெட் இன் டு பிசியில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாட் இஸ் மென்ட் பை டெர்மினல் ஸ்பேசிங்? ஆண்டோ வந்து லைக் வாட் இஸ் மென்ட் பை டெர்மினல் ஸ்பேசிங் எங்கே கேட்டிருக்காருன்னு தெரியல ஆக்சுவலாக. வாட் இஸ் மென்ட் பை டெர்மினல் ஸ்பேசிங் ஃபைல்? ஓகே ஆண்டோ, லைக் நான் உங்கள் கொஸ்டினுக்கு நான் கடைசியாக வரேன். லைக் வாட் இஸ் மென்ட் பை டெர்மினல் ஸ்பேசிங் மேபி நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப எதில் இருக்குன்னு தெரியல. மேபி அந்த ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன். ஓகே நான் கடைசியாக வரேன். ஓகே, ஸோ தேங்க்யூ. லைக் பிரவீன் தேங்க்யூ, கோவிந்தராஜன் தேங்க்யூ, விஜய் சக்தி. லைக் பைதான் இப்போதைக்கு கிடையாது, நமக்கு வேறு எது சஞ்சய் எடுத்துகிட்டு இருப்பார். ஓகே, அதில் பாருங்கள் ஆக்சுவலாக. ஆண்டோ லைக் ஆண்டோ வாட் இஸ் மென்ட் பை டெர்மினல் ஸ்பேசிங் ஆக்சுவலாக எதில் பார்த்தீங்கன்னு தெரியல. டெர்மினல் ஸ்பேசிங் மேபி ஃபுட் பிரிண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப இதில் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே, கிளிக் ஓப்பன். டெர்மினல் ரோ ஸ்பேசிங் வந்து E1 இந்த இது பின் டு பின் டிஸ்டன்ஸ். ஓகே, பின் டு பின் டிஸ்டன்ஸ். இந்த பின் டு பின் டிஸ்டன்ஸ் தான் E1 ஆக்சுவலாக. டெர்மினல் ஸ்பேசிங், டெர்மினல் ரோ ஸ்பேசிங் அப்படின்றது வந்து பின் டு பின் டிஸ்டன்ஸ். ஓகே, இந்த பின்னுக்கும் இந்த பின்னுக்குள்ள டிஸ்டன்ஸ் ஆக்சுவலாக சென்டரில் இருக்க ஸ்பேசிங் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ டெர்மினல் ரோ ஸ்பேசிங் ஆக்சுவலாக. இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் லைக் வந்து கனெக்டரோட ஸ்பேசிங் தான் வரும் ஆக்சுவலாக. இந்த பின் டு பின் ஸ்பேசிங் வந்து லைக் லீட் பிச் 2.54 தான் வரும் ஆக்சுவலாக. இந்த 2 பின்னில் வந்து லீட் டு லீட் ஸ்பேசிங் வந்து 2.54. அந்த E1 தான் டக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, டெர்மினல் ஸ்பேசிங் வந்து 9 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ 9 வந்து இந்த ஸ்பேசிங் ஆக்சுவலாக. ஓகே, டெர்மினல் ஸ்பேசிங் இது வந்து ஆண்டோக்கு ஆக்சுவலாக. இந்த ஆன்சர் வந்து ஆண்டோ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.54 தான். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2.54. ஸோ ஃபார் த லிங்க். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோடனே நம்ம வந்து லைக் போர்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். ஃபைல் போங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணணும், ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்கள் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, நான் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, ஜெய் ஜெனிஃபர் தேங்க்யூ. லைக் ஸோ நரேன் தேங்க்யூ. ஓகே, குணா தேங்க்யூ. ஸோ ஃபைல் நியூ. இப்போ வந்து போர்ட் ஃபைல் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இப்போ வந்து சிம்பிள்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், ஃபுட் பிரிண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபைல் போர்ட் ஃபைல் போங்க, ப்ரௌஸ் போங்க. அதே ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டரில் வந்து லைக் நான் டெமோ அப்படின்னு ஒரு போர்ட் ஃபைல், ஒரு பிஆர்டி ஒரு போர்ட் ஃபைல் ஒன்று கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன், கிளிக் ஓகே. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் ஒன்ஸ் நீங்கள் ஒரு போர்ட் ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைக் செட்டப்பில் போய்ட்டு டிசைன் பேராமீட்டர்ஸ் செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து டிசைன் பேராமீட்டர்ஸ் செட் பண்ணணும். டிசைன் பேராமீட்டர்ஸ் என்னென்னா அந்த டிசைன் என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணணும். அதில் இப்போ நீங்கள் இங்கே டிஸ்பிளேயில் போய்ட்டு டிசைன் போய்க்கோங்க, மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. போர்டோட சைஸ் ஆக்சுவலாக நான் சும்மா ரஃபாக 100 mm × 100 mm ஸ்பேஸ் கொடுக்குறேன். அந்த டிசைன் ஏரியா, போர்டோட சைஸ் கிடையாது, டிசைன் ஏரியா நம்ம எங்கே வச்சு டிசைன் பண்ண போகிறோன்றது. ஓகே, ஸோ இது வந்து ஆர்ஜின் வந்து லைக் 20 கொடுக்குறேன். பட் ஆர்ஜின் நம்ம மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஆர்ஜின் வந்து நம்ம மாற்றிக்கலாம். லைக் டிஸ்பிளே கிரிட்ஸ் ஆன். ஓகே, செட்டப் கிரிட்ஸ் போங்க. இந்த செட்டப் கிரிட்ஸில் வந்து 0.1 நல்லா 0.1 mm. ஓகே, 0.1 எல்லாத்துலேயும் 0.1 சூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் ஃபைனாக மூவ் பண்ண முடியும் ஆக்சுவலாக. 2.54லாம் ரொம்ப அதிகம். ஸோ 0.1 mm. ஓகே, கிளிக் அப்ளை, கிளிக் ஓகே.
ஓகே, நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். எப்படி வந்து நம்ம வந்து ரவுட்டிங் பண்ணுறோன்னு சொல்லி பிசிபி எடிட்டர் டைப் பண்ணுங்க. ஓகே, பிசிபி எடிட்டர் டைப் பண்ணீங்க அப்படின்னா லைக் ஆர்கேட் பிசிபி டிசைனர் ப்ரொஃபஷனல். ஓகே, கிளிக் ஓகே. கிளிக் ஓகே. கிளிக் ஓகே. ஃபைல் போங்க, நியூ போங்க. ஓகே, ஃபைல் போங்க, நியூ போங்க. நியூவில் வந்து வந்து நம்ம பேக்கேஜ் சிம்பிள் விசார்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து போர்டு சூஸ் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, போர்டு விசார்ட் வேணால் போர்டு சூஸ் பண்ணுங்கள். லைக் டெமோ நேம் வந்து டெமோ கொடுக்குறேன். கிளிக் ஓகே. கிளிக் ஓகே. ஓகே, மேலே செட்டப் போய்க்கோங்க. டிசைன் பேராமீட்டர்ஸில் டிசைன் போங்க. மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. சில சமயம் அந்த மில்ஸில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஏரியா வந்து லைக் 100 mm × 100 mm. ஓகே, மற்றது இது கூட தேவையில்லை, ஆர்ஜின் கூட தேவையில்லை. டிஸ்பிளே வாங்க, கிரிட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிட் இங்கே தெரியும் உங்களுக்கு. செட்டப் கிரிட்ஸ் போயிட்டு 0.1 0.1 இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனை மூவ் பண்ண முடியும். ஓகே, 0.1 mm கொடுக்கணும். கிளிக் ஓகே. அப்ளை. கிளிக் ஓகே. ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் ஒரு போர்ட் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்றது கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா லைக் ரிப்பீட்டட் டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒரு போர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்துட்டோம், ஃபுட் பிரிண்ட்டும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து போர்டை நம்ம வந்து ரவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ போர்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள், இல்லைன்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சாட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, MG create Tamil, thank you. Yes, thank you. Nakiran, thank you. Akash asking for repeat. Sanjay, thank you. Okay, Ananda Krishnan, thank you. Jiva, thank you. Difference between mils and millimeter. Mils and millimeter வந்து like 1000 mils வந்து like 1000 mils. 1 second இருங்க. Mils and millimeter like 1 mil வந்து லைக் 0.00254 மில்லிமீட்டர் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இன்ச் மாதிரி தான், லைக் இன்ச்சுக்கும் மில்லிமீட்டர் லைக் அது வந்து ஒரு மெஷர்மெண்ட் ஆக்சுவலாக. 0.001 இன்ச் நினைக்கிறேன். ஒரு மில் வந்து லைக் 0.001 இன்ச். ஓகே, மில்லிமீட்டரில் சொல்லணும்னா 0.00254. பட் நம்ம மில்லிமீட்டரே கொடுக்கலாம். மோஸ்ட்லி நம்ம மில்லிமீட்டர் தான் வச்சு பண்ணியிருக்கேன். பட் மில்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபைன் நல்ல போர்டு வந்து ரொம்ப தின்னாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மில்ஸில் வச்சுக்கிறது பெஸ்ட் ஆக்சுவலாக. சும்மா நார்மல் 2 லேயர் போர்டு இப்போ வந்து மல்டிலேயர் போர்டு பண்ண போகிறீங்க, லைக் வந்து BGA போர்டு பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மில் ஸ்டாண்டர்டுக்கு போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்லிமீட்டர்லேயே நீங்கள் வச்சு பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆன்டோக் ஆக்சுவலாக. 4 லேயர் போர்டு, 8 லேயர் போர்டு, BGA போர்டு இதெல்லாம் மில்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ மில்ஸ் அண்ட் ஆன்டோக் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ நிறைய ரிப்பீட் கேட்டிருக்காங்க. நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிசிபி எடிட்டர் டைப் பண்ணுறேன். பிசிபி எடிட்டர், அதுக்கடுத்து வந்து பிசிபி எடிட்டர் ஆர்கேட் பிசிபி டிசைனர் ப்ரொஃபஷனல். கிளிக் ஓகே. ஓகே, கிளிக் ஓகே. ஓகே, ஃபைல் போகிறேன், நியூ போகிறேன். ஓகே, போர்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌஸ். இந்த ஃபுட் பிரிண்ட் ஃபோல்டர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுட் பிரிண்ட் அதே அந்த பேட் இருக்க இடத்துல தான் இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே, டெமோ. கிளிக் ஓப்பன். கிளிக் ஓகே. ஓகே, ஸோ செட்டப் போங்க. செட்டப்பில் வந்து டிசைன் பேராமீட்டர்ஸில் டிசைன் சூஸ் பண்ணிக்கோங்க. மில்லிமீட்டர்ஸ் ஏற்கனவே இருக்குது. ஸோ போர்ட் டிசைன் ஏரியா சைஸ் வந்து 100 mm × 100 mm. அதுக்கப்புறம் கிரிட்ஸ் ஆன். ஓகே, செட்டப் கிரிட்ஸில் வந்து 0.1 இது 0.1, இதுவும் 0.1. ஓகே, 0.1. கிளிக் ஓகே. அப்ளை ஓகே. ஓகே, ஸோ இது வந்துடும். இதான் டிசைன் என்வயர்ன்மெண்ட், இதுதான் ஆரிஜின் ஆக்சுவலாக. ஓகே, இதான் ஆரிஜின். இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டப்பில் போயிட்டு இம்போர்ட்டில் போயிட்டு நெட்லிஸ்ட் போங்க. நெட்லிஸ்ட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்அப் கிடைக்கும். ஸோ இதில் போய்ட்டு டிசைன் என்ட்ரி செஸ் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சிஸ்ன்றது காம்பனன்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, இந்த இம்போர்ட் டைரக்டரின்றது வந்து நம்ம நெட்லிஸ்ட் தனியாக ஃபோல்டர் வச்சுருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த நெட்லிஸ்ட் ஃபோல்டரை கிளிக் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு கிளிக் இம்போர்ட் கேடன்ஸ். ஓகே, இம்போர்ட் கேடன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆயிரும் ஆக்சுவலாக.
ஓகே சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. எரர் இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். மிஸ் மேட்ச் ஆகலாம் எரர் காமிக்கும். கண்டிப்பாக வந்து நமக்கு IoT போர்டில் காமிக்கும். இப்போ நமக்கு சின்ன 3 காம்பனண்ட்லாம் எரர் காமிக்கல ஆக்சுவலாக. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளேஸில் போங்க, காம்பனண்ட்ஸ் மேனுவலி. ஓகே ஸோ இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து அப்படியே டேட்டா எடுத்து ப்ளேஸ் பண்ணுறோம். எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே ஸோ ப்ளேஸ் பண்ணியாச்சு. காம்பவுண்ட் வந்து எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு ஆக்சுவலாக. ஸோ ஓகே மூவ் பண்ணுறதா இருந்தால் இங்கே மேலே இருக்குது ஆக்சுவலாக மூவ் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட்டு. ஓகே ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட்டு. ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட். ஓகே முடிஞ்ச அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ரைட் கிளிக் பண்ணி ரொட்டேட். ஓகே ஸோ அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே மூவ் பண்ணுறோன்னா ஆர்ஜின் இங்கே இருக்குது. ஸோ ஆர்ஜின் பக்கத்தில் நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே இப்போ ஆர்ஜின் மாற்றணும் அப்படின்னா லைக் செட்டப் போங்க, சேஞ்ச் ஆர்ஜின் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஜின் இங்கே மாறிடும். ஓகே செட்டப்பில் சேஞ்ச் ஆர்ஜின். அந்த ஆர்ஜின் அப்படின்றது ஆக்சுவலாக என்ன 0,0 லொக்கேஷன் வந்து இந்த ஆர்ஜினில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. இதுதான் 0,0 லொக்கேஷன். ஓகே ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். இம்போர்ட் போங்க, நெட்லிஸ்ட் போங்க, டிசைன் என்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் டைரக்டரி சூஸ் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் கேடன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும். ஓகே அதுக்கப்புறம் ப்ளேஸ் போங்க, ப்ளேஸ் காம்பனண்ட்ஸ் மேனுவலி கிளிக் பண்ணிவிட்டு காம்பனண்ட்டை ப்ளேஸ் பண்ணிடுங்க. இது ஃபஸ்ட்டு வந்து லைக் இந்த டிசைன் ஒரு அவுட்லைன் நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக. போர்டுக்கான அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இந்த ஷேப் ஆடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து போர்ட் ஜாமெட்ரி. ஓகே போர்ட் ஜாமெட்ரியில் வந்து டிசைன் அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே அன்ஃபில்டு கொடுத்துக்கோங்க. ஓகே ஸோ நான் போர்டு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இது வரைக்கும் உங்களுக்கு அதாவது போர்டு அவுட்லைன் நம்ம இதை எப்படி நான் இந்த அவுட்லைன் எப்படி மாற்றுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா, போர்டு அவுட்லைன் கொடுக்குற வரைக்கும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அந்த அவுட்லைன் எப்படி மாற்றுறதுன்றத பார்க்கலாம். ஓகே ஆன்டோ லைக் ஆர்ஜின் வந்து லைக் 0,0 லொக்கேஷன் ஆக்சுவலாக அந்த காம்பவுண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக வரும். பட் நம்ம போக போக உங்களுக்கு இன்னும் புரியும், இந்த ஆர்ஜினோட இம்பார்ட்டன்ஸ் புரியும் ஆக்சுவலாக. ஓகே ஸோ இதுதான் 0,0 லொக்கேஷன். நம்ம இங்கேருந்தே நம்ம வந்து நம்ம அந்த காம்பவுண்டை ப்ளேஸ் பண்ணலாம். லைக் நம்ம நெக்ஸ்ட் போகலாம். பட் இப்போதைக்கு 2 இயர்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது வந்து 0,0. ஓகே ஸோ இங்கே கொடுத்து நீங்கள் காம்பவுண்டை இந்த டிஸ்டன்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணி கமெண்ட் டைப் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். அங்கேருந்து கொடுக்கும் கரெக்டாக ஹோல்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வைக்கிறதுக்கு, மவுண்டிங் ஹோல்ஸ் கரெக்டாக வைக்கிறதுக்குலாம் ஆர்ஜின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆன்டோக்காக. ஓகே வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஆன்டோ, லைக் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆர்ஜின் கேட்டிருக்கீங்க. ஆர்ஜின் வந்து 0,0 லொக்கேஷன். அங்கே இது வந்து மவுண்டிங் ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு, காம்பவுண்ட்ஸை கூட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும். ஓகே நம்ம அது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு லைக் ஆர்ஜின் வந்து 0,0 லொக்கேஷன். ஓகே இல்லை ஆக்சுவலாக வந்து லைக் நக்கீரன் ரேணு லைக் இந்த 100,100 டிசைன் ஏரியான்றது இந்த ஏரியா ஆக்சுவலாக. ஓகே நம்ம டிசைன் பண்ணியிருக்கேன். பட் இது வந்து கம்மி தான் ஆக்சுவலாக. நம்ம இப்போ டிசைன் இந்த ஏரியா வந்து வந்து கம்மி தான். ஸோ இதை இப்போ இந்த லைனை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஷேப் இந்த லைனை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஷேப் செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை போய்ட்டு பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இது இதாகும். ஓகே
ஸோ அதை அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். ஐகான் மாறும், அதை அப்படியே வச்சு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆரிஜினில் கரெக்டாக வைக்கணும் அப்படின்னா ஓகே. ஸோ கரெக்டாக நான் ஆரிஜினில் இது பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ அவுட்லைன் நம்ம போட்டோம். ஓகே, அவுட்லைன் போட்டோம். ஸோ இப்போ வந்து ட்ராக் நம்ம போடுறதுக்கு வந்து லைக் ட்ராக் இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கனெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து லைக் நம்ம வயாவை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக நம்ம வயா க்ரியேட் பண்ணவே இல்லை. ஒரு வயா க்ரியேட் பண்ணிடுவோம். பேட்ஸ்டாக் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். நம்ம கஸ்டம் வயா, ஓகே, அதுலேயே இருக்கும் வயா இருக்கும். பட் நீங்கள் உங்களோட கஸ்டம் வயா நீங்கள் வேணும் அப்படின்னா பேட்ஸ்டாக் எடிட்டர் போய்க்கோங்க. பேட்ஸ்டாக் எடிட்டரில் ஃபைல் நியூ, ஓகே, ஃபைல் நியூ. அந்த பாத் வந்து கரெக்டாக அந்த பேட் பாத் கொடுத்துடணும். நீங்கள் ஆக்சுவலாக ஃபுட் பிரிண்ட்டோட பாத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டெமோ_வியா அப்படின்னு சொல்லி நான் இது வச்சுருக்கேன். டெமோ_வியா அப்படின்னு சொல்லி நேம் வச்சுருக்கேன். கிளிக் சேவ். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வியா சூஸ் பண்ணிக்கணும். கிளிக் ஓகே. ஓகே, ஸோ ட்ரில் சைஸ் ஆக்சுவலாக ட்ரில் சைஸ் வந்து லைக் வியா ட்ரில் சைஸ் வந்து 0.2 mm. ஓகே, ஸோ நீங்கள் என்ன ரெக்கமெண்டட் சைஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். 0.2 mm. செகண்ட் ட்ரில் கிடையாது, ட்ரில் சிம்பிள் சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க லைக் 0.2. ஓகே, டிசைன் லேயர்ஸில் வந்து லைக் இது வந்து 0.2 0.5. ஓகே, சர்க்கிள் சூஸ் பண்ணிக்கோங்க 0.5. இதுக்கு வந்து சால்டர் மாஸ்க் வராது ஆக்சுவலாக. சாரி, அதுக்கு முன்னாடி கீழே மில்லிமீட்டர் சூஸ் பண்ணிக்கணும். நம்ம திருப்பி முதல்ல தான் வரணும். ட்ரில், ஓகே, ட்ரில் வந்து ஃபினிஷ் டேம்ட்டர் வந்து 0.2 mm. ஓகே, 0.2. ட்ரில் சிம்பிள் இதுவும் 0.2. ஓகே, ட்ரில் ஆஃப்செட் டிசைன் லேயர்ஸ் இதுவும் வந்து லைக் 0.5 ஆக்சுவலாக 0.5. ஓகே, ஓகே. ஸோ மாஸ்க் வராது, சால்டர் மாஸ்க் வராது, வயாக்கு வராது. சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஒரு வியா க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. அண்ட் நம்ம டபுள் லேயர் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வியாவோட பர்பஸ் எதுக்காகனா டாப் லேயரை வந்து பாட்டம் லேயரோட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் ஃபிசிக்கலாக உங்களுக்கு வியா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாமே வியா தான். ஓகே, இந்த ஹோல்ஸ் அதாவது கீழே அந்த டாப் லேயர் இந்த ஹோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வியா தான். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாமே வியா. டாப் லேயர் டு பாட்டம் லேயர், டாப் லேயரில் போகிற ரவுட்டிங்கை வந்து பாட்டம் லேயருக்கு மாற்றணும் அப்படின்னா ஒரு வியா போட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அது ட்ரில் தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இது வந்து இதெல்லாம் பேடு, பட் இது வந்து வியா. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த டாட் எல்லாமே வியா தான். ஓகே, ஸோ வியா க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வியா க்ரியேட் பண்ணது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர் டைப் பண்ணுங்கள். ஓகே, கிளியர் டைப் பண்ணுங்கள். நான் சேட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். இல்லை ரிப்பீட் பண்ணணும்னா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். வியா லைக் உங்கள் சேட்காக நான் வெயிட் பண்ணுறேன். நான் கிளியர் டைப் வியா க்ரியேட் பண்ணதுன்னா டைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் கதிரவன் தேங்க்யூ, விஷ்ணுபிரியா தேங்க்யூ, ராம் தேங்க்யூ, ராம்தங்கல் தேங்க்யூ, குரு தேங்க்யூ, எஸ்எஸ்ஆர் தேங்க்யூ, நரேன் தேங்க்யூ, சுரேஷ் தேங்க்யூ, கல்பனா ராஜ்குமார் தேங்க்யூ, வசந்தன் தேங்க்யூ, கோவிந்தராஜன் ரிப்பீட் கேட்குறாரு ஆக்சுவலாக. ஓகே, எம்ஜி கிரியேட்ஸ் தமிழ் தேங்க்யூ, கிளியர் தேங்க்யூ, யுவாஸ்ரீ, கோவிந்தன். லைக் இது ஈஸி தான். லைக் நம்ம ஏற்கனவே டைம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ
ஒன்ஸ் வியா கிரியேட் பண்ணி முடிச்சோடனே லைக் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து லைக் கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, சிஎம்ஜிஆர்னு இருக்கும், சிஎம்னு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அலிக்ரோ கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜர். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜரில் போய்ட்டு நெட்டில் சூஸ் பண்ணி ஆல் லேயர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வியா மாற்றணும் அப்படின்னா ஓகே, ஸோ இந்த வியாவை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த வியாவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பாப்அப் கிடைக்கும். இதில் வந்து லைக் டெமோ வியா வச்சு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, டெமோ வியா சர்ச் பண்ணிட்டு ஸோ ஆட் பண்ண டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட் ஆயிரும் இங்கே. ஸோ அந்த பழைய வியா வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணியிருங்க. ஆக்சுவலாக சூஸ் பண்ணி ரிமூவ் கொடுத்துட்டீங்கன்னா பழைய வியா ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண வியா தான் இருக்குது. ஆக்சுவலாக டெமோடோஸ்கோப் வியா தான் இப்போதைக்கு நமக்கு இருக்குது. கிளிக் ஓகே. அது போக நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நீங்கள் செட் பண்ணுறதா செட் பண்ணிக்கலாம். லைனோட வித்து, ஓகே, டிஃபரன்ஷியல் இது இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணுற 0.12க்கு பதிலாக 0.2 mm அது மாதிரி செட் பண்ணுறதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டாக போயிடுறேன். வியா மட்டும் தான் மாற்றிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, வியா வந்து சிவகுமார் லைக் வியா வந்து லைக் டாப் லேயர் ரவுட்டிங்கை வந்து பாட்டம் லேயரோட ரவுட்டிங்கோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதான் காமிச்சேன் நான் உங்களுக்கு இப்போ. ஓகே, ஸோ இதுதான் வியா. ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணியாச்சு. ஸோ இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய்ட்டு ஆட் கனெக்டில் சூஸ் பண்ணிக்கோங்க, ட்ராக்கர் சூஸ் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணி லைக் ஆப்ஷன்ஸில் லைன் டைப்ஸ். ஓகே, லைன் வித் ஸோ லைன் வித் ஆக்சுவலாக 1 செகண்ட் இருங்க. லைன் வித் இங்கே வருது. ஓகே, லைன் வித் இங்கே வருது ஆக்சுவலாக. ஓகே, 0.5 கொடுக்குறேன். கிளிக் ஓகே. ஓகே, ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம், லைக் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இங்கே அலைன் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அலைன் இருக்குது. ஸோ இந்த அலைனை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைடு ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைடு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்லைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா லைக் ரிமூவ் பண்ணிடுங்க. திருப்பி நான் கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து 0.4 மாற்றிக்கிறேன். ஓகே, 0.4 45 டிகிரி லைன் லாக்கு. ஓகே, ஸோ ஸ்லைட் பண்ணிவிட்டு ஓகே, இது ரெண்டும் ஸ்ட்ரைட் லைனில் இல்லை. ஓகே, சூஸ் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி ஆட் வியா. ஓகே, இப்போ பாட்டம் லேயர் போயிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ ஸ்லைட் பண்ணணும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்லைட் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ட்ராக் போடுறதுக்கு இங்கே 0.4 mm லைன் வித் வந்து அந்த ட்ராக்கோட வித் 0.4 mm, லைன் லாக் வந்து 45 டிகிரி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ 45 டிகிரி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணுறது. அப்படி ஸ்லைட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி 1 செகண்ட் ஸ்லைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்லைட் ஆப்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டு ஸ்லைட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் சேம் இதில் இல்லை ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுறேன்னா லைக் மூவ் பண்ணுறேன். இது ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் ஸோ நம்ம டாப் லேயரு பாட்டம் லேயர் ரெண்டுமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து டாப் லேயர் மட்டும் நீங்கள் பார்க்கணுன்னா லைக் இது வந்து டாப் லேயர் ஆக்சுவலாக. ஓகே, டாப் லேயரு. இது வந்து பாட்டம் லேயர் கனெக்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா
லைக் கனெக்ட் பண்ணுறது, லைக் ஆப்ஷன்ஸில் இங்கே லைன் வித் இருக்குது. கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுறதா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே. நரேன் தேங்க்யூ. ஓகே. நரேன் தேங்க்யூ. உங்கள் சேட்காக வெயிட் பண்ணுறேன். அசாம் தேங்க்யூ. சக்தி தேங்க்யூ. ஓகே. ஆனந்த் தேங்க்யூ. பிரவீன்குமார் தேங்க்யூ. ராகுல் தேங்க்யூ. யுவராஜ் தேங்க்யூ. வசந்தன் தேங்க்யூ. சிவா தேங்க்யூ. ஷைனி ரிப்பீட், ஷார்ட் ரிப்பீட். சங்கரும் ஷார்ட் ரிப்பீட். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் ட்ராக் இது பண்ணுறதுக்கு வந்து லைக் ட்ராக் இது பண்ணுறதுக்கு லைக் ட்ராக் நீங்கள் லேஅவுட் போடணும் அப்படின்னா லைக் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ஆக்சுவலாக ஆட் ட்ராக். ஓகே. ஸோ இந்த ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே. ஸோ அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைடு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ ஸ்லைட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைடை கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸ்லைடை கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு காப்பர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா லைக் ஆட் ஷேப் இருக்குது. ஓகே. ஷேப் ஆட் இருக்குது. எட்ஜ் பாட்டம் இங்கே டைனமிக் காப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. நெட்டு வந்து லைக் கிரவுண்டை சூஸ் பண்ணிக்கணும். கிரவுண்டை சூஸ் பண்ணிட்டு ஓகே. ஓகே. ஸோ இது கிரவுண்ட் ஃபில்லிங் ஆக்சுவலாக. நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு லைக் ஷேப் செலக்ட் சூஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லைக் கிரவுண்ட் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு பாட்டம் லேயரில். ஓகே. ஸோ நீங்கள் டெக்ஸ்ட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லைக் ஆப்ஷன்ஸ் போங்க. லைக் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. மூவை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் ஆஃப் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். டெக்ஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு லைக் இது வந்து லைக் சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே. சில் ஸ்க்ரீன் டாப் வந்து நீங்கள் எப்போயுமே வெளியில் வைக்கணும். இது வந்து அசம்பிளி டாப். அசம்பிளி டாப் வந்து காம்பவுண்டுக்குள்ளே வைக்கணும். ஓகே. இது வந்து அசம்பிளி டாப்பை காம்பவுண்டுக்குள்ளே வைங்க. சில் ஸ்க்ரீன் டாப்பை தூக்கி ரொட்டேட் பண்ணணும்னா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே. வெளியில் வச்சுருங்க. ஸோ அசம்பிளி டாப் சில் ஸ்க்ரீன் டாப் வந்து இங்கே இருக்குது ஆக்சுவலாக. ஓகே. சில் ஸ்க்ரீன் டாப் இது. ஓகே. ஸோ சில் ஸ்க்ரீன் டாப் அசம்பிளி டாப் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே இங்கே டெக்ஸ்ட் இருக்குது. ஆட் டெக்ஸ்ட் இருக்குது. ஆட் டெக்ஸ்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட் பிளாக் உங்களுக்கு என்ன பிளாக்கில் வேணும் அப்படின்றது டெக்ஸ்ட் பிளாக் 4 நான் சூஸ் பண்ணுறேன். பண்ணிட்டு லைக் இது வந்து லைக் பாசிட்டிவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து நெகட்டிவ். ஓகே. ஸோ இதை சூஸ் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ ஆட் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேக்கேஜ் ஜாமெட்ரி. ஓகே. பேக்கேஜ் ஜாமெட்ரி சில் ஸ்க்ரீன் டாப் போர்ட் ஜாமெட்ரி சில் ஸ்க்ரீன் டாப். ஓகே. சில் ஸ்க்ரீன் டாப். ஸோ இங்கே வந்து நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் பாசிட்டிவ். ஓகே. ஸோ நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே வந்து நெகட்டிவ்.
ஓகே. ஸோ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் எகைன் நீங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தால் சூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ், நெகட்டிவ். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா லைக் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா லைக் இந்த டெக்ஸ்ட்டை எப்படி மூவ் பண்ணுறதுன்ற பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் லைக் கிரவுண்ட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒரு சும்மா ரவுட்டிங் பண்ணுறது, டபுள் லேயர் ரவுட்டிங் பண்ணுறது எப்படின்றத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து லைக் பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ் டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், ஆட் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா கிளியர்னு டைப் பண்ணுங்கள். நம்ம ஜெர்பர் கிரியேட் பண்ணுறது வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு கிளாஸ் கிடையாது. ஸோ நம்ம மண்டே பார்க்கலாம். ஜெர்பர் கிரியேட் பண்ணுறது நம்ம மண்டே பார்க்கலாம். ஸோ ஓகே, ரதீஷ் தேங்க்யூ. ஓகே, ரதீஷ் தேங்க்யூ. ராகுல் கண்ணன் தேங்க்யூ. ரிப்பீட் பண்ணுறதா ரிப்பீட் டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ நமக்கு இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லைக் ஃபுட்பிரிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். லைக் இந்த ஹெடருக்கான ஃபுட்பிரிண்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம். அப்புறம் நெட்லிஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணோம், போர்ட் ஃபைலுக்கு இம்போர்ட் பண்ணோம். வியா க்ரியேட் பண்ணோம். வியா க்ரியேட் பண்ணிட்டு லைக் வந்து நம்ம வியாவை நம்ம மாற்றணும். ஆக்சுவலாக எக்ஸிஸ்டிங் டிஃபால்ட்டாக இருக்க வியா வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் மேனேஜரில் போய் மாற்றணும். மாற்றிட்டு அப்புறம் இந்த போர்டை ரவுட் பண்ணோம். ரவுட் பண்ணிவிட்டு லைக் கிரவுண்ட் ஃபில்லிங் பண்ணோம். ஸோ அப்புறம் டெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட்டை நம்ம அலைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, டெக்ஸ்ட் அலைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த கிளாஸில் வந்து இதை எப்படி ஜெர்பரை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு செஷன் நம்ம இதோட க்ளோஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் மண்டே மீட் பண்ணலாம். ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் நமக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே லைக் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அட்டெண்டன்ஸ் லிங்க் வந்து நான் போட சொல்கிறேன். ஜஸ்ட் ஓகே. த்ரூ வியா இல்லை, ஆக்சுவலாக வந்து ஜஸ்ட் வந்து நான் எதுக்காக லைக் பிரணீத் வந்து லைக் எதுக்காக வந்து கிரவுண்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா லைக் வந்து சும்மா வந்து ஒரு டபுள் லேயர் போர்டர் அவுட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான். மற்றபடி எதுவும் கிடையாது. நீங்கள் மேலே டாப்லேயே நீங்கள் கனெக்ட் பண்ணுறதாலும் கனெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ டபுள் லேயரை வந்து எப்படி டபுள் லேயர் போர்டை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு வயா போட்டு நம்ம கீழே கொண்டு போனோம். மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் மேலே கன்வெர்ட் பண்ணுறதாலும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து பிரணீத்துக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் பார்த்தலாம். ஓகே, இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் அது இன்டர்ன்ஷிப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லைக் 5-1 கோம்போ இருக்குது. அந்த கோம்போ கோர்ஸ் இன்னையோட முடிஞ்சிடும். ஓகே. ஸோ அதில் வந்து என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 8051 ஆர்கிடெக்சர், பிக் ஆர்கிடெக்சர், ARM 7 LPC 215 ஆர்கிடெக்சர், LPC 4088 ஆர்கிடெக்சர், நோட் எம்சி ஆர்கிடெக்சர் எல்லாமே 5 days தான். லைக் பேசிக் பெரிஃபரல்ஸ் எல்லாமே லைக் LED, UART, SPI, I2C இதெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து 30 days ஆக்சுவலாக 30 days ப்ரோக்ராம். ஓகே. ஸோ அது போக IoT மாஸ்டர் கிளாஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ₹999. IoT மாஸ்டர் கிளாஸ் வந்து திங்க் ஸ்பீக், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் பிளாட்ஃபார்மு, AWS பிளாட்ஃபார்ம். ஸோ இது 10 days. ஸோ அது ஒரு $999. ஓகே. அப்புறம் எம்ப்ராய்டரி C ப்ரோக்ராமிங் 30 days ப்ரோக்ராம். ஆக்சுவலாக சிலேருந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ நீங்கள் வந்து லைக் எம்ப்ராய்டரி கம்ப்ளீட்டாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து லைக் இந்த 5 எல்லாமே பட் இந்த 4 கோர்ஸுமே உங்களுக்கு இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழ் கோர்ஸ் வந்து லைக் தமிழ் கோர்ஸும் உங்களுக்கு இதோட ஆட் ஆகும் ஆக்சுவலாக. பட் அது 10 days கோர்ஸ் தான். இந்த 10 days எம்ப்ராய்டரி சிஸ்டம் டிசைன்லாம் PCBயில் 10 days, IoTயில் 10 days. இங்கே IoT இங்கே PCB கிடையாது. பட் PCB வந்து தமிழில் உங்களுக்கு கவர் அப் ஆயிரும் ஆக்சுவலாக. ஓகே. பட் அதை விட உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஹப்பில் வந்து நிறைய ப்ரோக்ராம் நடக்கும், ஹேக்கத்தான்ஸ் நடக்கும். அந்த ஹேக்கத்தான்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் PCB டிசைன் லைக் 8051 போர்ட் டிசைன் இதெல்லாமே இருக்கும் ஆக்சுவலாக அது நடக்கிறப்ப. ஸோ அது வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து ₹999 காஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபர் க்ளோஸ் பண்ணுறோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் 3 கோம்போ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து லைக் எம்ப்ராய்டரி சிஸ்டம் டிசைனு, IoT, அப்புறம் எம்ப்ராய்டரி சியும் வராது, எம்ப்ராய்டரி டிரைவர் டெவலப்மெண்ட்டும் வராது ஆக்சுவலாக. 3 கோம்போவில் வந்து எம்ப்ராய்டரி PCB டிசைன் இருக்கும். எம்ப்ராய்டரி சிஸ்டம் டிசைன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், PCB டிசைன் இந்த 3 கோர்ஸ் தான் இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் புக் பண்ணுறது தான் புக் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னா லைக் என்ரோல்மெண்ட் பிடிக்கல, உங்களுக்கு வந்து 4 சர்டிஃபிகேட் கிடைக்கும். உங்களுக்கு இதில் வந்து மொத்தம் 4 இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கிடைக்கும். உங்களுக்கு கோர்ஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 days 3 daysல உங்களுக்கு கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னா 7 days ரீஃபண்ட் பாலிசி இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் ரீஃபண்ட் பாலிசி நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பணத்தை திருப்பி வாங்கிக்கலாம். ஓகே. அது போக ஆண்டர்பிரனர்ஸ் கோச்சிங் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஆண்டர்பிரனர்ஸ் கார்னர் இருக்குது, ஹப்பில் இருக்குது. அது வந்து செஷன் நடக்கும். இப்போ நாளைக்கு செஷன் சொல்கிறேன். ஆண்டர்பிரனர்ஸ் கார்னர் நாளைக்கு செஷன் என்ன செஷன் அப்படின்னா
லைக் நாளைக்கு வந்து லைக் எப்படி வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி ப்ராடக்ட் எப்படி சேல் பண்ணுறது அப்படின்றது விக்ஸில் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, நான் செக் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஹவு டு செல் ப்ராடக்ட் த்ரூ இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஷாப்பிஃபை இல்லைனா விக்ஸ் யூஸ் பண்ணி இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது தான் இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஹேக்கத்தான்ஸ். ஸோ நம்ம மைண்ட் செட் லெசன் பார்க்கலாம். ஸோ மைண்ட் செட் லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் ஓகே, ஸோ அட்டனன்ஸ் வந்து 1 செகண்ட் இருக்கும். அட்டனன்ஸ் செக் பண்ணுறேன். அட்டனன்ஸ் டீம் இருக்காங்களா தெரியல, ஏன்னா நான் வந்து வேறு இடத்துல, நான் ஆக்சுவலாக வீட்டில் இருக்கேன், பட் டீம் வந்து வேறு இடத்துல இருக்காங்க. ஓகே, லெட் மீ, நான் அட்டனன்ஸை பின் பண்ணி விட்றேன். 1 செகண்ட் இருங்க. ஓகே, ஸோ அட்டனன்ஸ் வந்து பின் பண்ணி விட்டுருக்கேன். ஓகே, ஸோ ஹவு டு கிரியேட் அ ப்ராப்பர் லிங்க்டின் வந்து லைக் உங்களுக்கு ஏற்கனவே செஷன் நாங்கள் ஏற்கனவே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அது பேண்டெக்ஸ் சொல்யூஷன்ஸ் சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்குறேன், லைக் யூடியூப். ஓகே, ஸோ அந்த செஷன் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். லிங்க்டின் மாஸ்டர் ரிமூவ் பண்ணி வச்சுன்னு நினைக்கிறேன். பட் சேனல் பார்த்துட்டு இருங்க, உங்களுக்கு அப்டேட் வரும். ஓகே, லிங்க்டின் செஷன் வேணும் அப்படின்னா. ஸோ இன்றைக்கி மைண்ட் செட் லெசன் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, யுவர் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் யுவர் வில் பவர். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அது என்ன மீனிங் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, உங்கள் கோலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கும். நான் என்விரான்மெண்ட் அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லைக் வந்து நீங்கள் எங்கே கற்றுக்குறீங்க, ப்ளஸ் வந்து என்ன டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட அசோசியேட் ஆகுறீங்க, என்ன டைப் ஆஃப் லைக் யாரோட ரொம்ப நேரம் ஹேங் அவுட் பண்ணுறீங்க, இது எல்லாமே முக்கியம் ஆக்சுவலாக உங்கள் கோலுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஒன்ஸ் உங்கள் கோலை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கோலை நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் என்விரான்மெண்ட்டை நீங்கள் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. சில பேத்துக்கு வந்து அது தானாக கிடைக்கும், சில பேத்துக்கு வந்து நம்ம தான் அதை க்ரியேட் பண்ணணும். நம்ம கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா என்விரான்மெண்ட் ராங்கான, நீங்கள் என்ன தான் ஸ்ட்ராங்காக வில் பவர் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு ராங்கான என்விரான்மெண்ட் இடத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நெகட்டிவ் பீப்புளோட ரொம்ப நாள் அசோசியேட் ஆகிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நெகட்டிவாக மாறிடுவீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு வேணும். என்ன டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் ஹேங் அவுட் பண்ணுறீங்க, அவங்க பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா. நெகட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் வந்து பாய்சன் சாப்பிட்ற மாதிரி தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த லைக் அந்த நெகட்டிவிட்டி உள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த நெகட்டிவ் பீப்புளோட நீங்கள் அசோசியேட் ஆனீங்கன்னா, ஸோ கரெக்டான ஃப்ரெண்ட்ஸையும் கரெக்டான என்விரான்மெண்ட்டையும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். நம்ம ஏற்கனவே இருந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு அது தேவை கிடையாது ஆக்சுவலாக. நம்ம எங்கேருந்து வரோம் அப்படின்றது நமக்கு தேவை கிடையாது. பட் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கே போகணுன்றது நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸோ நம்ம பாஸ்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. யுவர் பாஸ்ட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். உங்கள் பாஸ்ட் எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பட் உங்கள் இதை வந்து லைக் உங்களுக்கு தேவையான உங்கள் வெற்றிக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸும் சரி. ஓகே, எல்லாமே. ஓகே, ஸோ ஆண்டோ வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு, லைக் பேண்டெக் டீம் கைண்ட்லி ஷேர் தி சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் யூடியூப் வீடியோ. 1 செகண்ட் இருங்க, நான் அந்த வீடியோவை நானே ஷேர் பண்ணிடுறேன். 1 செகண்ட் இருங்க, இன்ஸ்டலேஷன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் அதை பாருங்கள். ஸோ நிறைய டைம் ஆக்சுவலாக என்னென்னா நிறைய பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா,
அவேர்னஸ் இல்லாதது தான் ஆக்சுவலாக. அந்த பிரச்சனையை பற்றி நம்ம அவேர்னஸ் இல்லாதது தான். ஓகே, ஸோ அந்த அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆக்சுவலாக. ஸோ என்விரான்மெண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். லைக் பாசிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்களா, நெகட்டிவ் என்விரான்மெண்ட் இருக்கீங்களா, என்ன டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் அசோசியேட் இருக்கீங்க, யாரோட நீங்கள் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ நீங்களும் அதே மாதிரி தான் வருவீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மென்டரை நீங்கள் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுங்க. நீங்கள் எந்த கோலில் நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் மென்டரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மென்டரை சூஸ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த லேர்னிங் கர்வை வந்து கம்மி பண்ணலாம் ஆக்சுவலாக. காஸ்ட்லி லேர்னிங் கர்வ் வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். எந்த கோல்னாலும் அதுக்குன்னு ஒரு நோஹோ ப்ராசஸ் இருக்குது ஆக்சுவலாக. அந்த நோஹோ ப்ராசஸை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலாக. கண்டுபிடிச்சி அந்த நோஹோ ப்ராசஸ்க்கான மென்டரு, அந்த நோஹோ ப்ராசஸ்க்கான அந்த மென்டர்ன்றது ஆக்சுவலாக அந்த மென்டர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஏற்கனவே அந்த ஃபீல்டில் யார் அச்சீவ் பண்ணி அதை ஜெயிச்சிருக்காங்களோ ஸோ அவங்கள தான் நீங்கள் மென்டரை சூஸ் பண்ணி அவங்கள தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மாடல் பண்ணீங்க அப்படின்னா லைக் அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். மாடல் அப்படின்றது என்னென்னா, லைக் ஆக்சுவலாக நான் காப்பிக்கும் மாடலுக்கும் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே காப்பி பண்ணுறதுக்கும் அப்படியே அவங்கள பார்த்து மாடல் பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். மாடல்ன்றது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவமைச்சுக்கிறது ஆக்சுவலாக. ஓகே, காப்பி பண்ணுறது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ நீங்கள் அதையும் பண்ணுறது அதே மாதிரி, அதுதான் காப்பி ஆக்சுவலாக. ஓகே, ஸோ காப்பிக்கும் மாடலுக்கும் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். மாடல்ன்றது நீங்கள் உங்களோட ஐடியாவை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அது உங்கள் ஒரு மென்டர் இருக்காங்க அப்படின்னா அந்த மென்டரை பார்த்து நீங்கள் காப்பி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஆனால் அப்படி காப்பி பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. காப்பி பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா மாடல் பண்ணணும் ஆக்சுவலாக. மாடல்ன்றது லைக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறணும். ஓகே, அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பண்ணிங்கனாலே அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீங்கள் சேட் பாக்ஸில் போடுங்க. நான் சேட் கோத்ரூ பண்ணுறேன். லைக் 5 minutes நான் நம்ம கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு நம்ம செஷன் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பிரவீன், லைக் 3nm சிப் டிசைன் எப்படி பண்ணுவீங்க? லைக் 3nm சிப் டிசைன் லைக் பிஜிஏ கேட்குறீங்களா? லைக் பிஜிஏ நம்ம வந்து பிஜிஏ சிப்ஸ் வந்து லைக் நம்ம வந்து அட்வான்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம கவர் பண்ணுவோம். பட் இது வந்து பேசிக் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பிஜிஏ செஷன் வைப்போம். பட் இப்போ கிடையாது ஆக்சுவலாக. பட் அது இங்கிலீஷில் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, பாஸ்ட்ரிக்ஸ் என்ன ப்ராசஸ் அது? பாஸ்ட்ரிக்ஸ் லைக் உங்கள் கொஸ்டின் கிடைக்கல, உங்கள் கொஸ்டின் கிளியராக புரியல ஆக்சுவலாக. ஓகே, நோஹோ ப்ராசஸ் சொல்கிறீங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் வந்து இப்போ வந்து ஒரு கோல் இருக்குது. இப்போ எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு கோல் வைக்கிறேன். லைக் 1 crore நான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வைக்கிறேன் அப்படின்னா அந்த 1 crore ஏர்ன் பண்ணுறதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஆக்சுவலாக. அந்த ப்ராசஸ்ன்றது அந்த ஆக்ஷன் நான் என்ன மாதிரி ப்ராடக்ட் நம்ம விற்கிறோம், என்ன மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா 2 வழி தான். ஒன்று, நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து விற்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சர்வீஸ் நீங்கள் கொடுக்கணும் ஆக்சுவலாக. சர்வீஸை நீங்கள் கொடுக்கணும். சர்வீஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, மணிக்காக நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் நிறைய பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பேத்துக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்கணும். ஓகே, சர்வீஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மணி வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஸோ இதான் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா. ஓகே, ஜாபில் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜாப்லேயும் நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க ஆக்சுவலாக. அந்த கம்பெனிக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் சர்வீஸை வந்து நீங்கள் அந்த கம்பெனி கொடுக்குறீங்க. அந்த கம்பெனி வந்து ரெமுனரேஷன் பே பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான இது. ஸோ இப்போ ஒரு கோல் நீங்கள் செட் பண்ணுறீங்க, 1 crore நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் வைக்கணும், ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும். 10 lakh ப்ராடக்ட் இருக்கணுமா, இல்லை 1000 rupees ப்ராடக்ட் இருக்கணுமா, 10,000 rupees ப்ராடக்ட் இருக்கணுமா. இப்போ 10 lakh rupees ப்ராடக்ட் அப்படின்னா ஸோ அந்த யாருக்கு விற்க முடியும், யார் கஸ்டமரு, டார்கெட் கஸ்டமர் யார், இது எல்லாமே அந்த ப்ராசஸை நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிடலாம். ரேண்டமாக நீங்களாக கற்றுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக. ஏன்னா நம்ம வந்து இப்போ ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான நீங்கள் முதலீட்டு நீங்கள் டயத்தை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து ஒர்க் ஆகாமையும் போகலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த கோல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கோல் வந்து இப்போ வந்து ஒரு IAS ஆகணும் அப்படின்னா ஏற்கனவே IAS ஆகிருக்கவங்கள்ட்ட வந்து கண்டிப்பாக அவங்களோட ஆடியோ டேப்ஸ் அவங்க எப்படி ஆனாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரி நீங்களும் மாடல் பண்ணீங்க அப்படின்னா, அவங்கள மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்க என்ன பண்ணாங்களோ அதுலேயும் நம்மளும் பண்ணுறது. ஓகே, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதே சக்ஸஸ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ அதான் அந்த ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு நோஹோ ப்ராசஸ் இருக்குது. அந்த டெக்னிக்கல் இப்போ கம்பெனிஸில் வந்து அந்த டெக்னிக்கல் நோஹோன்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னிக்கல் நோஹோ வந்து காசு கொடுத்தே வாங்குவாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அந்த நோஹோ ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து கோல் ஈஸியாக போகணும். அது தெரியாமல் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலுமே வந்து சக்ஸஸ் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் லக் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணிட்டு போயிடுவீங்க. இது லக்னால தான் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது ஆக்சுவலாக. உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரியல, அதனால் அந்த கிடைக்கல. ஓகே, ப்ராசஸ் தெரியல, சக்ஸஸ் ஆகலாம். ப்ராசஸ் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்களும் வந்து லைக் வந்து
1 lakh rupee இல்லை 2 lakh rupee salary கம்பெனிக்கு நீங்கள் ஜாபுக்கு போகலாம். ஓகே, ஸோ அந்த நோஹோ ப்ராசஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஆக்சுவலாக அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மாடல் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோலை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து பாஸ் ஸ்ட்ரைக்ஸ்க்கு how many courses totally you know and learn MK, what are they? Jahir Hussain என்ன கொஸ்டின் கேட்குறீங்க தெரியல. லைக் how many courses total you know and learn MK, what are they? லைக் நீங்கள் நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்களா? லைக் know how process, know how, sorry, boss tricks, know how. Okay, know how okay. லைக் ஜாகிர் ஹுசைன், லைக் how many courses totally you know and learn MK and what are they? நீங்கள் ஜாகிர் ஹுசைன் நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்களா? லைக் நான் எவ்வளோ கோர்ஸ் படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கீங்களா? ஜாகிர், லைக் நீங்கள் இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, கேன் ஏபிள் டு மெஷர் த சைஸ் ஆஃப் த ஜாமெட்ரி போர்ட்? அது பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். லைக் எப்படி வந்து அந்த போர்டோட டைமென்ஷன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த போர்ட் சைஸே நீங்கள் ரெக்டாங்கில் செட் பண்ணுறப்ப சைஸ் கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கவர் பண்ணலாம் ஆக்சுவலாக, பட் போக கவர் பண்ணுவோம். ஓகே, ஜாகிர் ஹுசைன் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து லைக் வந்து 2004 ஆக்சுவலாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸ்ட்ரைட்டாக காலேஜ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, எங்கேயும் போய் ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக ஒரு ஒன் மந்த் வந்து நான் ஆக்சுவலாக ஒரு ஏவிஐடின்னு ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணேன். ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லைக் அதுக்கான பணம் தேவைப்படுச்சு. அந்த பணத்தை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு 2 months ஒர்க் பண்ணேன். ஆக்சுவலாக 2004 சொல்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் தெரியாது, போர்ட் டிசைனிங், ப்ரோக்ராமிங், மைக்ரோ கண்ட்ரோல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து பெருசாக படிச்சது கிடையாது. ஆக்சுவலாக பட் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து லைக் ஒரு போர்ட் டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த நாலேஜ் கொஞ்சம் இருந்துச்சு. 80 போர்டு வந்து டோட்டல் கிளாஸே சேர்ந்து ஒரு போர்ட் டிசைன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 80 போர்ட் டிசைன் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ஸோ அது ஒன்று தான் நாலேஜ். ஆக்சுவலாக பட் அதை வச்சு நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக ஓகே, பட் என்னென்னா லைக் அந்த 2004 இருந்துட்டு லைக் அதான் நான் சொல்கிறது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோல் வந்து முக்கியம். அந்த விஷயத்தை நிறைய விஷயம் நாங்கள் தெரியாமல் பண்ணோம். ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு ஸ்பைல் பெண்டிங் நோட் புக்கில் வந்து மறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் அதை எழுதிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக நான் அதாவது எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் எழுதி வச்சுக்கிருவேன். ஓகே, அதுக்கப்புறம் லைக் என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்பெல் பெண்டிங் நோட்லேருந்து அப்போவே அந்த ஹேபிட் ஆக்சுவலாக எழுதுகிற ஹேபிட் ஆக்சுவலாக. ஆனால் அது என்னென்னா லைக் நான் என்னென்ன அந்த நோட்டில் எழுதியிருக்கணும் அது எல்லாமே நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஓகே, அப்போதைக்கு கோல் செட்டிங் அப்படின்றது எனக்கு என்னென்ன தெரியாது. எனக்கு 2010 தான் எனக்கு வந்து கோல் செட்டிங்கிற புக்கே நான் பிரெயின் ட்ரேசியோட புக்கு படித்தேன். ஆக்சுவலாக கோல்ஸ்னு ஒரு புக்கு படித்தேன். அதில் தான் கோல் செட்டிங்கிறது தெரியும். ஆக்சுவலாக ஓகே, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோல் செட்டிங் தெரியாது. பட் அது தெரியாமல் நான் கரெக்டாக பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் என்னென்ன எழுதியிருக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து காலேஜை முடிச்சுட்டு வந்தோடனே லைக் ஃபஸ்ட்டு நான் எழுதுனது வந்து 50 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். அதான் நான் கோல் எழுதுனது. ஆக்சுவலாக ஆனால் அது எப்படின்னு தெரியாது. ஓகே, அப்போதைக்கு வந்து அதுக்கான ஸ்டஃப் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆக்சுவலாக ஸ்கில்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. இன்டர்வியூக்கு போயிருந்தால் கூட நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் அந்த எம்இ ஸ்டூடெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா லைக் ஆவரேஜ்னால் எப்படின்னா கடைசிலேருந்து ஒரு 5வது ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், 6வது ஸ்டூடெண்ட் இருப்பேன். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. சி ப்ரோக்ராமிங் கிளியர் பண்ணுறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆக்சுவலாக ஒரு 5 அட்டெம்ப்ட் அடிச்சு தான் சிஏ நான் தியரி கொஸ்டின்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக பிஇயில் ஓகே, சி லாங்குவேஜ் கிளியர் பண்ணுறதுக்கு. பட் அந்த கோலோட வந்து இம்பார்ட்டன்ஸாக தான். நீங்கள் கோல் வந்து நீங்கள் அதுக்கான ஸ்கில் செட்டு அதுக்கான கோலை எழுதுகிறப்ப அதெல்லாம் தேவையே கிடையாது. ஆக்சுவலாக 50 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் கோல் எழுதுறீங்க அப்படின்னா நான் எழுதுனேன். ஆக்சுவலாக 50 லட்சம் நான் ஃபஸ்ட் இயரில் சம்பாதிக்கல, ஆனால் செகண்ட் இயரில் 50 லட்ச ரூபா நம்ம டார்கெட் டர்ன் ஓவர் அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக டோட்டல் டீம் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து 50 லட்ச ரூபா டர்ன் ஓவர் அடிச்சிட்டோம். தேர்ட் இயரில் 1 crore டர்ன் ஓவர் அடிச்சிட்டோம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ ஃபஸ்ட் இயரில் வந்து லைக் 18 lakhs டர்ன் ஓவர் பண்ணோம். 18 lakhs டர்ன் ஓவர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார். ஆக்சுவலாக என்கிட்ட ஓகே, ஆக்சுவலாக அப்போ ப்ராஜெக்ட் சென்டர் தான் ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார், உன்னோட ப்ராஜெக்ட் நீ ஒழுங்காக ப்ராஜெக்ட் நீ பண்ணியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, என்னோடய ப்ராஜெக்ட் நான் பண்ணல. ஓகே, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த ப்ராஜெக்ட் பிஸ்னஸில் இருந்த யாருமே பண்ணல. ஆக்சுவலாக அந்த மொத்தம் 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்தோம். 4 பேருமே வந்து ப்ராஜெக்டை பண்ணல. ஸோ அந்த டவுட் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் எப்படி ப்ராஜெக்டை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் படிக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒன்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் படிக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக ஓகே, ஸோ எப்படி படிப்போம் அப்படின்னா நைட் 2 மணி வரைக்கும் படிப்போம். ஆக்சுவலாக நைட் 2 o'clock டெய்லி வந்து லைக் 6 லைக் ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக கிளாஸஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஒரு 7க்கு அப்புறம் தான் டைமே கிடைக்கும். நைட் 8 o'clock மேலே தான் டைமே கிடைக்கும். ஸோ 8லேருந்து 2 o'clock வரைக்கும் படிப்போம். ஆக்சுவலாக ஓகே,
ஸோ ஃபஸ்ட் இயர்லேயே வந்து ஒரு 200 ப்ராஜெக்ட்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். 200 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணோம். அதில் வந்து வந்த ரெவன்யூ வந்து 18 lakh rupees. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிறைய படிக்க வேண்டிய இடத்துல படிப்போம். ஆக்சுவலாக இன்கேஸ் நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த போர்டு நாங்கள் டிசைன் பண்ண போர்ட்ஸ் எல்லாமே நாங்களே பண்ணது ஆக்சுவலாக. ஓகே, நாங்களே பண்ணதுனா லைக் வந்து அந்த எக்ஸ்பர்டைஸை வந்து நாங்கள் வந்து காசு கொடுக்க வேண்டிய இடத்துல காசு கொடுத்து வாங்கினோம், படிக்க வேண்டிய இடத்துல படித்தோம். ஸோ டெக்னாலஜியை வந்து நாங்கள் நிறைய இடத்துல காசு கொடுத்து வாங்கணும். லைக் வந்து இப்போ இதே லேஅவுட்டை வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டப்பெல்லாம் லைக் டேட்டா பட்டன்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனிலேருந்து லைக் ஒருத்தர் ரெக்ரூட் பண்ணி லைக் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைக் சில இடத்துல வந்து செமினார்ஸ் போவோம் ஆக்சுவலாக. இது வரைக்கும் வந்து லைக் செமினார்ஸ்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த 2004 இது வரைக்குமே சொல்கிறேன். லைக் இந்த இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் நான் செமினார்ஸ் அட்டன் பண்ணுறதில்ல. எல்லா செமினார்ஸும் லைக் டெக்னிக்கல் செமினார்ஸ், பிஸ்னஸ் செமினார்ஸ் எல்லாமே சேர்ந்து நான் அட்டன் பண்ண செமினார்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு 400-450 செமினார்ஸ் இருக்கும், ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். 400-450 நான் எழுதி வச்சுருந்தேன், நான் நோட்டில் எழுதி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக. ஒரு வீக்குக்கு ஒரு மந்த்துக்கே வந்து 2 செமினார் 3 செமினார் 4 செமினார் கிட்ட அட்டன் பண்ணுவேன் ஆக்சுவலாக. கம்பெனிஸ் செமினார்ஸ் அட்டன் பண்ணுவேன். ட்ரிப் போவேன் ஆக்சுவலாக. மற்ற பெங்களூர் ட்ரிப் போவேன், லைக் மற்ற கண்ட்ரீஸ்க்கு ட்ரிப் போவேன். போயிட்டு அங்கே வந்து நாலேஜை வந்து அக்யூர் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஓகே, லேர்னிங் வந்து நான் சொல்கிறேன், லேர்னிங் வந்து செல்ஃப் லேர்னிங் வந்து ப்ராசஸ் ஆக்சுவலாக. செல்ஃப் லேர்னிங் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய காசை நீங்கள் சம்பாதிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வேண்டிய காசை சம்பாதிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராமிங் இருந்தாலே போதும். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து யாருக்குன்னா நான் மறந்தே போயிட்டேன் ஆக்சுவலாக. லைக் ஐ திங்க் ஜாகிர் ஹுசேனுக்கு. ஓகே, ஜாகிர் ஹுசேனுக்கு. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு நான் சொல்கிறேனே, மார்க்கெட்டிங் நான் ஆக்சுவலாக வந்து நான் ஆக்சுவலாக ஒரு டெக் கை ஆக்சுவலாக. நான் ஒரு 300 ப்ராடக்ட்ஸ் மேலே டிசைன் பண்ணியிருப்பேன். 80 டெவலப்மெண்ட் போர்டு, நிறைய டெவலப்மெண்ட் போர்டு, அட்வான்ஸ் டெவலப்மெண்ட் போர்டுலாம் டிசைன் பண்ணியிருப்பேன். பிரெயின் சென்ஸ்னு சொல்லிட்டு ஒரு BCA ஹெட்செட் ஒன்று டிசைன் பண்ணோம், நல்ல ஹிட் ஆக்சுவலாக. அந்த ஒரு ப்ராடக்ட்டில் மட்டுமே 4 crores நாங்கள் ஏர்ன் பண்ணோம். அந்த பிரெயின் சென்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஓகே, 4 crores ஒரு 4 வருஷம் ஸ்பேனில் சொல்கிறேன், 4 to 5 years ஸ்பேனில். ஓகே, பட் ஆனால் அதே சமயம் வந்து லைக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் வந்து கிளாஸஸ் எடுக்க சொன்னால் எடுப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல ஸ்டஃப் ஆக்சுவலாக. நிறையா படிச்சிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நல்ல ஸ்டஃப்ன்ற விட நிறையா படிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. கன்வர்ஷன் ரேட் ஆப்டிமைசேஷனு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அது எல்லாமே. ஃபினான்ஸும் லைக் P&L இந்த மாதிரி. பட் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கோர் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச கோர் ஆக்சுவலாக, மினிமம் கோர் அப்படின்னா ரெண்டு கோர் தான் ஆக்சுவலாக. ஒன்று வந்து லைக் இமேஜ் ப்ராசஸிங் அது என்னோட கோர் ஆக்சுவலாக. ஓகே, இன்னொரு கோர் வந்து நான் ரொம்ப எனக்கு பிடிச்ச கோர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலாக. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஓகே, ஸோ லைக் ஆட்டோமேஷன் மூலமாக லைக் வந்து எப்படின்னா லைக் மணியை ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே, ஸோ லைக் ஒவ்வொரு செகண்டும் லைக் ஒவ்வொரு மினிட்டும் லைக் ஒவ்வொரு ஹவரும் லைக் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். கிரியேட்டிங் பாசிவ் இன்கம், லைக் ஒவ்வொரு அமௌண்ட்டும் உள்ள ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும். இ-காமர்ஸ் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கான கான்டென்ட் மார்க்கெட்டிங், அதுக்கான டோட்டல் ஆக்சுவலாக வந்து R&D டீமுக்கு வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் எடுத்தோம் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அது சேலஞ்ச் எப்படின்னா ஒரு மணி மேக்கிங் மிஷினை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைக். ஸோ லைக் த்ரூ டிஜிட்டலானா லைக் கான்டென்ட் இருக்கும். அந்த மிஷினை வந்து ஃபியூல் பண்ணுறது வந்து கான்டென்ட் தான் ஃபியூல் பண்ணோம். விசிட்டர்ஸை அட்ராக்ட் பண்ணி சேல்ஸ் நடத்துறது லைக் ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் வந்து லைக் ஆட்டோமேட் ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். ஓகே, ஆட்டோமேட்டட் ப்ராசஸில் உங்களுக்கு மணி மட்டும் அப்படியே பிரிண்ட் ஆகி உங்களுக்கு அக்கௌண்ட்டில் போயிட்டே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதை நாங்கள் இன்னும் பில்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ அந்த மணி மேக்கிங் மிஷின்ஸில் லைக் த்ரூ கான்டென்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து லிமிட் பண்ணிக்கிற வேணாம் ஆக்சுவலாக. உங்கள் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் லிமிட் பண்ணிக்கிற வேணாம். நான் எனக்கு சொல்லிக்கிறது அது எப்பயுமே அதான் ஆக்சுவலாக. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக. நம்ம எப்பயுமே வந்து 10% ஆஃப் த பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ இன்கேஸ் யாராவது வந்து நீ ரொம்ப படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. யூனிவர்சிட்டிஸ் ஹஸ் ப்ரூவ் தட் எவ்ரிஒன் இஸ் யூஸிங் only 10% ஆஃப் த பிரெயின். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம படித்தது வந்து பெருசு ஒன்று கிடையாது ஆக்சுவலாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கலாம், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் மணி மேக்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, லைக் மற்றவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து இந்த கொஸ்டின் வந்து லைக் ஜாகிர் ஹுசேனுக்கு லைக் ரொம்ப ஆன்சர் பண்ணிருக்கேன். ஓகே, ஆண்டோ லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து நம்ம ஏற்கனவே கோர்ஸ் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஆட்டோமேட்டிவ் ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு சேனலில் போயிட்டுருக்கு. பட் நான் எடுக்கல ஆக்சுவலாக. ஃபஸ்ட் 2 days மட்டும் நான் எடுத்தேன். பட் ஆண்டர்ப்ரனர்ஸ் கார்னரில் நம்ம ஹப்பில் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் கார்னரில் செஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, பிஸ்னஸ்லேருந்து எப்படி பணம் ஜென்ரேட் பண்ணுறது, எப்படி வந்து மணியே இல்லாமல் நீங்கள் வந்து லைக் ப்ராடக்ட் எப்படி உருவாக்கி எப்படி சேல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நான் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே,
ஜெரி ஜோசப் லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லைக் பிஜிஏ அண்ட் அதர் பேக்கேஜ் வந்து லைக் பிஜிஏ வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் பின் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பிஜிஏ சூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே, டிஎஸ்பி ப்ராசஸர் எஃபிஜிலாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎஸ்லாம் தான் இருக்கும் ஆக்சுவலாக. சின்ன சின்ன மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து டிப்பில் இருக்கும், ஏன்னா பின் கவுண்ட் கம்மி, லைக் 70 பின் 70 லைக் 40 பின் தான் இருக்கும், 40 பின் தான் இருக்கும். ஓகே, அதே டிஎஸ்பி ப்ராசஸர் எஸ்ஓசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 320 பின்னு 420 பின்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து டிப் பேக்கேஜ் வராது ஆக்சுவலாக, பிஜியில் தான் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைவ் கிளாஸ் நீங்கள் அப்துல் ரஹ்மான் லைக் லைவ் கிளாஸ் நீங்கள் லைவ் சாட் நீங்கள் சால்ட்டாக பார்க்கலாம் ஆக்சுவலாக, பட் அது இதில் வரும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். 2 நாள் வீக்கெண்ட் இருக்குது, வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம மண்டே மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you in the next session tomorrow. Until then, bye bye, take care. Okay.